ஐயோ அம்மா, அவ சொல்றது அமெரிக்கால யூஸ் பண்ற பணத்தை பத்தி. அதுதான் டாலர். ஓ, புரியுது புரியுது, கேள்விப்பட்டிருக்கேன், மறந்துட்டேன். அம்மா காவியா, உனக்கு இந்த அதிரசம் சுட தெரியுமா? வாட் அதிரசம்? ஐ டோன்ட் நோ அபவுட் இட். என்ன அதிரசம்? என்ன காவியா, உங்களுக்கு அதிரசத்தை பத்தி தெரியாதா? இதான் இதான் அதிரசம். ஓ, இத நான் கடையில பாத்திருக்கேன். எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கு சமையல்ல பெருசா இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு ஹெல்த் கான்ஷியஸ் அதிகம். அதனால ஸ்வீட்ஸ் எப்பவுமே நான் அவாய்ட் பண்ணிடுவேன். இன்ஃபேக்ட் ஐ ஹேட் ஸ்வீட்ஸ். தர்ஷினி, சித்தார்த் வரா. எக்ஸ்கியூஸ் மீ. மிஸ்டர் சித்தார்த், இருங்க பாத்து. எதுக்கு இப்படி ஸ்ட்ரெயின் பண்றீங்க? ரூம்லயே இருந்தா ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே, அதான். இங்க உட்காருங்க. அண்ணா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லுவீங்களே அதே டயலாக இப்ப காவியா சொல்றாங்க. என்ன? ஐ ஹேட் ஸ்வீட்ஸ். ஏமா காவியா, உனக்கு தங்குற ரூம் வசதியா தானே இருக்கு? இல்லனா சித்தார்த் ரூமுக்கு பக்கத்துல இன்னொரு ரூம் இருக்கு, அதுல வேணா மாத்தி தரேன். அப்ப சித்துவை கவனிச்சுக்கிறதுக்கு உனக்கும் வசதியா இருக்கும். என்ன பாட்டி நீங்க? அவங்க என்ன கவனிச்சுக்கிறதுக்காக வந்திருக்க நர்ஸ். ஒவ்வொரு வாட்டியும் என்னால பக்கத்து ரூம்ல போய் கூப்பிட முடியுமா? பேசாம அவங்க என் ரூம்லயே தங்கட்டும். நீ என்னதான் பொம்மி இல்லன்னு சொன்னாலும் உன்னை பார்க்கும் போது எனக்கு பொம்மி மாதிரி தான் இருக்கு. முதல்ல நான் தாத்தா கிட்ட நீ என் பக்கத்திலேயே வர வேண்டாம், திருப்பி அனுப்பிடலான்னு சொன்னேன். ஆனா நீ இங்கதான் இருந்தாக வேண்டிய சூழ்நிலைன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? எனக்கு பொம்மினா அவ்வளவு இஷ்டம். இப்ப வரைக்கும் நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேங்கிற கில்ட்டி போகவே மாட்டேங்குது. அதனாலதான் உன்கிட்டயே பொம்மியை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். என்ன கூப்பிட்டீங்களா? யூ நீட் எனி ஹெல்ப்? இல்ல, நீங்க படுத்துக்கோங்க. என்ன பூமி, திடீர்னு இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்க? ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன, நான் என்ன ஆரம்பிச்சேன்? கேஷுவலா என்ன பார்த்து பொம்மைன்னு கூப்பிடுறீங்க. நேத்து தான் காவியான்னு கூப்பிட்டீங்களேன்னு நான் சந்தோஷப்பட்டேன். இப்போ மறுபடியும் பொம்மைன்னு கூப்பிடுறீங்களே. பேசாம உங்களை கூட்டிட்டு போய் முதல்ல ஒரு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த காலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே? சோ சாரி, நான் என்னையே அறியாம கூப்பிட்டுட்டேன். என் பேரு காவ்யா. காவ்யா காவ்யா. ஜஸ்ட் கால் மீ காவ்யா. ஓகே? ஓ ஓகே. என்னங்க சாப்பிட வாங்க. அப்பா, என்ன கிருஷ்ணவேணி அங்கே நின்னுட்டு இருக்க? உள்ளவாமா. இல்லப்பா, அன்னைக்கு வந்தப்பவே அம்மா கோவப்பட்டு பேசினாங்க. அதான். அன்னைக்கு அஞ்சல் ஏதோ கோவத்துல பேசுனதுக்கு நீ வீட்டுக்குள்ள வராம இருந்தா என்னமா அர்த்தம்? வாமா. அப்பா, அன்பு வேண்டாம் உறவு வேண்டாம்னு அம்மா தான் திட்டி அனுப்பிட்டாங்கல்ல, நீங்க ஏன் உள்ள வர சொல்லி உறவு கொண்டாடுறீங்க? ஏமா நீ போமா. சும்மா இருடா பத்து. இல்ல பரவாயில்லப்பா. என்னம்மா, நான் தான் சொல்றேன்ல, வாமா. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா வேணி, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. அந்த பொம்மைக்கு இதுதான் கடைசி சான்ஸ். சித்தார்த் வேணும்னு நினைச்சு விரும்பி இந்த வீட்டுக்குள்ள வந்தா வாழ முடியும். அப்படி இல்ல, இப்ப கூட இருக்கல்ல காவியா, அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஜாக்கிரதை. அஞ்சல என்ன இது, கொஞ்சம் அமைதியா இருமா. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்புறம் நான் அவ்வளவுதான். என் உயிர் என்கிட்ட தங்காது. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. அது இல்லம்மா, இது இந்த காவியா வெறும் ஹோம்லெஸ் தான்மா, நீ புரிஞ்சுக்காத. நீங்க அமைதியாவே இருக்க மாட்டீங்களா? எதுக்காக இப்ப அது இதுன்னு பேசி சமாளிச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்காது. தயவு செஞ்சு பொம்மி வாழ்க்கைய பாழாக்கிடாதீங்க. அவளை மன்னிச்சு கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுக்கு எப்படியாவது புரிய வச்சு அவளை சரி பண்ணி இந்த வீட்டுக்கு அமுச்சு வச்சிடுறேன். அதெல்லாம் எங்களால பொறுத்துக்க முடியாது. அவ அடிக்கிற கூத்தெல்லாம் எங்களால அனுமதிக்கவும் முடியாது. பாத்து பாத்து பாத்து. பாத்துட்டேன், எல்லாத்தையும் கண்ணால பாத்துட்டேன். நீங்க என்னவோ நர்ஸுங்கிறீங்க, அம்மா என்னன்னா அவளை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நான் எங்க போய் சொல்றதுப்பா? ஆண்டி, என்னாச்சு ஆண்டி? சித்தார்த், நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? நீ பட்ட அவமானமும் கஷ்டங்களும் தான் என்னை இப்படி எல்லாம் பேச வைக்குது. தயவு செஞ்சு குறுக்க வராத, நீ உள்ள போ. இல்ல இல்ல பாட்டி. ஆண்டி, பொம்மி பொம்மி நல்லா இருக்கா? என்ன இன்னும் மாறாம அப்படியே இருக்கா? ஆமா, இப்ப வரைக்கும் கழக்கிற தலையை கழக்கிற மாதிரியே வச்சிட்டு இருக்காளே, அவளை நான் என்னன்னு சொல்றது? அப்படி அக்கறை இருக்கிறவளா இருந்தா சித்தார்த் கையால தாலி கட்டிட்டு இருந்திருக்கணும். வேணான்னு கிளம்பி போனவ தானே. அவளுக்கு எவ்வளவு நெஞ்செடுத்தோம், அத சொல்லிட்டு போத்தா நீ வந்தியா? சித்தார்த், மரியாதையா உள்ள போறியா இல்லையா? ஐயோ பாட்டி. சித்தார்த், இப்போ உங்க ஹெல்த் இருக்கிற கண்டிஷனுக்கு நீங்க டிஸ்டர்ப் ஆக கூடாது. ப்ளீஸ் உள்ள போலாம் வாங்க. I'm காவ்யா.
உங்களை பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கிற ஹோம் நர்ஸ். காவியா இப்படி நர்ஸ்னு சொல்லி இங்கிலீஷ்லாம் பேசுறா. ஆனா பொம்மி உங்களுக்கு பழ சாலட் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். பொம்மிக்கு இங்கிலீஷ் கத்துத்தர படாத பாடுபட்டோம். இப்ப அதையும் மறந்துருப்பா. காவியாவோட ட்ரெஸ்ஸிங் இப்படி இருக்கு. ஆனா பொம்மி என் பொம்மி லட்சணமா இருப்பா. சாமி செம்மையா வலிக்குது. பொம்மிக்கும் காவியாவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் என் பொம்மி விளையாட்டுக்கு கூட அப்படிலாம் பண்ண மாட்டா. கண்டிப்பா இவ காவியாதான். காவியாதான். தண்ணி இந்தாம்மா. உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு நானே திக்கு முக்காடி போயிட்டம்மா. மண்ணெண்ணை எடுத்து இப்படி மேல ஊத்திக்கிட்டியேம்மா. அந்த வாசனையே உன்னை கொண்டு இருக்கும். நல்ல வேலையா உன்னை ஒரு நர்ஸ் பாப்பா வந்து காப்பாத்திடுச்சு. நர்ஸா? ஆமாம்மா, அது ஏதோ மருந்து வச்சிருக்கு. அதெல்லாம் போட்டு துடைக்கவும் தான் அந்த மண்ணெண்ணெய் வாசம் சுத்தமா போச்சு. இல்லனா உன்னால மூச்சே விட முடியாம போயிருக்கும். யார் அந்த நர்ஸ் பொண்ணு? இங்கதாம்மா இருக்கு. வா தாயி. இல்ல, நானே போய் பாக்குறேன். வேணி, நீ படுத்து ஓய்வெடுமா. இல்ல, என் உயிரையே காப்பாத்திருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேணாமா? சொல்லிட்டு வந்து படுத்துக்கிறாத்தா. வேணா வேணி, சொன்னா கேளு. நான் கூப்பிடுறேம்மா அவள. நர்ஸு தாயி, வாமா கொஞ்சம். இதோ வரேன். தம்பி வீட்டுல பார்த்த நர்ஸ் காவியா தானே? போயிடு போயிடு. என் குடிய கெடுக்க வந்துட்டு என் உயிரை காப்பாத்த நீ ட்ரீட்மெண்ட் பண்றியா? யார ஏமாத்தலான்னு பாக்குறேன். அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. வெளியே போ. அம்மா வேணி, அமைதியா இருமா. ஆத்தா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய், உன்னை வெளியே போ சொன்னா அவங்கள வெளியே அனுப்புற. நீ போடி. நீ முதல்ல வெளியே போ. ஆத்தா, நீங்க போங்க ஆத்தா, நான் பேசிக்கிறேன். சரி, நான் வர வேணி. ஏய், இந்த பாரு பொம்மி, இதுக்கு மேல சித்தார்த் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. நீயே சொல்லு, வேற என்ன பண்ணா உன் கோபம் தணியும்? திரும்ப எப்ப வீட்டுக்கு வருவ? தாத்தா, நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. தப்பு பண்ணது பூராவும் அவரு. அதுக்கு நீங்களும் தானே உடந்த. இப்ப பழைய பூராவும் என் மேல தூக்கி போடுறீங்க. அப்படி இல்ல, எல்லாமே நீ சித்தார்த்தோட நல்லபடியா சேர்ந்து வாழங்கிறதுக்காக தானே பண்ணது. உங்க நோக்கம் வேணா அதுவா இருக்கலாம். ஆனா அவரு அப்படி நினைக்கல. இது சரியான கிராமத்து பொண்ணு, அதிரசம் விக்கிறவ தானேன்னு நினைக்கிறாரு. அவர் என்னதான் என் பின்னாடி தொங்கி தொங்கி வந்தாலும் அவர் மனசுக்குள்ள அந்த நினைப்பு தான் தாத்தா இருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமா தாத்தா, ஒருவேளை நான் ஒத்துக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தா கூட அவரு மனசுக்குள்ள அதே நினைப்பு தான் ஓடும். இவ பட்டிக்காடு அது இதுன்னு சொல்லி திட்டி தான் தள்ளி வைப்பாரு. அது எனக்கு நல்லாவே புரியுது. இல்லம்மா பொம்மி, நீ புரிஞ்சுக்காம பேசுற. சித்தார்த் ஒரு காலத்துல அப்படிலாம் இருந்தது நிஜம்தான். ஆனா எப்ப உன் நல்ல மனச புரிஞ்சுகிட்டானோ அப்போதுல இருந்தே அவன் வேற விதமா மாறிட்டாமா. இப்ப இருக்கிற சித்தார்த் பொம்மிய தீவிரமா காதலிக்கிற பொம்மியோட சித்தார்த். நாளைக்கு மட்டும் அழகா ஒரு பொண்ணு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசி அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவ பின்னாடியே போயிடுவாரு. அவரோட மனசு சுத்தமா மாறிடும். எனக்கு நல்லா தெரியும் தாத்தா. ஐயோ, சரி, நீ இவ்வளவு தூரம் அவனை பத்தி சொல்றல்ல, நீ சொல்ற மாதிரி என் பேரா அப்படி இல்லைன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். எப்படி நிரூபிச்சு காட்டுவீங்க?
உடனடியா நான் நீ சொல்ற மாதிரியே ஒரு நவநாகரீகமான மாடர்ன் பொண்ண வீட்டுக்கு வர வச்சு சித்தார்த் கூட பழக வைக்க முயற்சி பண்றேன். எனக்கு தெரிஞ்சு அவன் அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்படியெல்லாம் பகல் கனவு காணாதீங்க. அவரு கண்டிப்பா திரும்பி பாப்பாரு, பேசுவாரு. நீங்க ஏமாந்துதான் போவீங்க. நீங்க என்கிட்ட போட்ட சவால்ல தோத்துதான் போவீங்க. இல்ல இல்ல, நான் உங்களை கூட நம்ப மாட்டேன். என்னம்மா, என்ன கூட நம்ப மாட்டியா? நான் என்னமா பண்ண? ஐயோ தாத்தா, நான் அப்படி சொல்ல வரல. ஒரு பொண்ணு வருது, நல்லா பழகுதுன்னா உங்க பேரனை காப்பாத்த நீங்க என்கிட்ட சொல்லாம கூட மறைச்சீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? அப்ப நீயா வந்து கண்ணால பாரு. இப்படி எல்லாம் சொல்லி என்ன திரும்பவும் வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு ஐடியா பண்றீங்களா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேம்மா. இதுக்கு ஒரு முடிவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன முடிவு? அந்த நவநாகரீக மாடர்ன் மங்கையா நம்ம வீட்டுக்கு வரப்போறது நீதான். வலிக்குதா? வலிலாம் ஒண்ணும் இல்ல. நான் தொட்டதும் வலி காணாம போயிடுச்சா? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆயில்மெண்ட் போடுறதா இருந்தா போட்டு விட்டுட்டு விலகிருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம பேச வேண்டாம். புரியுதுங்களா? நான் தேவையில்லாத விஷயத்த எப்பவுமே பேச மாட்டேன். தேவை இருக்கிற விஷயத்த மட்டும்தான் பேசுவேன். காவியா, திஸ் இஸ் தி லிமிட். நானும் அதே தான் சொல்றேன். திஸ் இஸ் தி லிமிட். என்ன கிராஸ் பண்ண வைக்காதீங்க. ஐயோ, என்ன வேணும்னே நீங்க இரிட்டேட் பண்றீங்க. ப்ளீஸ் என்ன தொல்லை பண்ணாதீங்க. நீங்க பொண்டாட்டி மேல உயிரையே வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. பாக்குறதுக்கு அவள மாதிரியே இருக்கிற என்ன பார்த்து இவ்ளோ கோச்சுக்கிறீங்க, கடுப்பாகுறீங்க. அதுதான் ஏன் எனக்கு புரியல. அப்போ அவகிட்டயும் இதே மாதிரி தானே கடுப்பா இருப்பீங்க. அதனாலதான் அவ எஸ்கேப் ஆயிட்டா. Am I right? இங்க பாருங்க, இப்போ நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ப்ளீஸ். கடவுளே, இவ கண்டிப்பா பொம்மி கிடையாது. என் பொம்மி இப்படி மத்தவங்களை இரிட்டேட் பண்ணி வேடிக்கலாம் பார்க்க மாட்டா. என் பொம்மியோட கால் தூசுக்கு கூட இவளாம் வரமாட்டா. Yeah, I went for a shopping. என்கிட்டயே உன்னடி பகட்றியா? ஐயோ தாத்தா, யாராச்சும் கேட்டு போறாங்க. யாருமே இல்ல, எல்லாரும் ஷாப்பிங் போயிருக்காங்க. அப்போ அவரு அவன் மேலதான் இருக்கான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இந்த ட்ரீட்மெண்ட்டே கண்டினியூ பண்ண போறோமா? சீக்கிரமா ரிசல்ட்ட சொல்லிட்டா நல்லா இருக்கும். என்னவோ உங்க பேர மாதிரி சத்தியவான் இந்த உலகத்திலேயே இல்லாத மாதிரி என்கிட்ட சவால் விட்டீங்க. ஆனா அது எல்லாமே வேஸ்டா போச்சு. ஏன், எதுக்கு அப்படி சொல்ற? நீங்க அவருக்கு எவ்ளோ சர்டிபிகேட் கொடுத்தீங்க. அதுக்காக தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் எல்லாம் கத்துக்கிட்டு பேசி நடிச்சிட்டு இருக்கேன். ஆனா அவரு யாரு என்னன்னு முன்ன பின்ன தெரியாத நர்ஸ அவரு ரூம்குள்ள வந்து தங்க சொல்றாரு. அதெல்லாம் தப்பு இல்லையா? இதுல என்னமா தப்பு இருக்கு? என்ன தாத்தா பேசுறீங்க? நீ பொம்மிதாங்கிறது அவனுக்கு ஆழ் மனசுல தெரியுது போல இருக்கு. இல்லனா என் பேரனாவது உன்ன ரூமுக்குள்ள விடுறதாவது. உங்க பேரன் என்ன காவியான்னு நினைச்சு என்கிட்ட வழிறாருங்கிறது தான் நிஜம். என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? அப்படி எல்லாம் இருக்கவே இருக்காது. நான் வேணா நிரூபிச்சு காட்டுமா? எப்படி? காமி காமி பார்க்கலாம். நீ மட்டும் அப்படி பண்ணிட்ட, நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். உங்க பேரனை நல்லா கவனிங்க. நான் வெளியே போயிட்டு அப்பதான் உள்ள வரா மாதிரி வருவேன். அவரு கீழே வந்து சேரும்போது நான் கீழே விழற மாதிரி நடிப்பேன். அப்போ அவரு நல்ல சந்தர்ப்பம்னு மனசுக்குள்ள நினைச்சு என்ன தாங்கி பிடிப்பாரு. அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவரு நீங்க சொன்ன மாதிரி கரெக்டான ஆள் கிடையாதுன்னு. ஒருவேளை உன்னை அப்படி பிடிக்காம விட்டுட்டான்னா மார்பிள் தரமா பார்த்து விழு. வாமா காவியா, ரொம்ப அலசல் ஜாஸ்தி போல இருக்கு. என்ன பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டியா?
everything is over. வெரி குட். சித்தார்த் வாப்பா சாப்பிடலாம். அம்மா நீ வாமா சாப்பிடலாம். நான் போய் தட்டால ஒரு எடுத்து நிமிஷம், வைக்கிறேன். நான் மேல போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாமா. ஏய் பாத்து. பாத்து வரது இல்லைங்களா? சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாமா சாப்பிடலாம். பாத்தியா, நீயும் ஜெயிக்கல நானும் ஜெயிக்கல, என் பேரன் ஜெயிச்சுட்டான். ஆக மொத்தத்துல அவன் கையால தொட்டு தூக்கல, ஆனா உன்னையும் காப்பாத்திட்டான். போட்டி டிரா. எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்ல. கூடிய சீக்கிரமே நான் சொன்னதுதான் நிஜம்னு நிரூபிச்சு காமிக்கிறேன். தாத்தா சாப்பிடலாமா? தாத்தா வாங்க தாத்தா. வரேன்பா, நீ உடனே வாமா. உட்காருமா சாப்பிடலாம். தாத்தா முதல்ல நீங்க சாப்பிடுங்க, எனக்கு பசியே இல்ல. அடடடடா, இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? ஐயோ தாத்தா, அவங்க வந்துட்டாங்க தாத்தா. இப்ப என்னமா பண்றது? ஐயோ தாத்தா, அவங்க வந்து யார் சமைச்சது என்ன ஏதுன்னு கேட்பாங்களே தாத்தா. எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க தாத்தா, அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். எருமா நீ சும்மா இருமா. அவனுக்கு எல்லாம் பயந்து என்னால சாப்பிடாமல இருக்க முடியாது. என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க? ஐயோ வராங்க தாத்தா. விடுமா, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஐயோ நான் போறேன்ப்பா. ஐயோ போச்சு. என்னம்மா எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா தாத்தா. வந்து சாப்பிடுங்க. தாத்தா கோவில்ல கொஞ்சமா தான் பிரசாதம் சாப்பிட்டேன், அது கொலை பசியை கிளப்பி விட்டுருச்சு. இனிமே உங்க வீட்டுக்கு வந்து சமைக்க லேட் ஆகும் நினைச்சா ஜம்முன்னு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. ஆமாடா, வாங்க எல்லாம் வந்து உட்காருங்க சாப்பிடலாம். சாவித்ரி, நீங்களும் வரலாமே, வந்து சாப்பிடுமா. இருக்கட்டும் அத்தை, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நாங்க அப்புறம் சாப்பிடுறோம். நீங்க சாப்பிடலாமா? அடுத்து என்ன பண்ணி சித்தார்த் மனச கலைக்கலான்னு யோசனையா? சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. நீ வாய் விட்டு சொல்லனாலும் உன் முகமே காட்டி கொடுக்குறேம்மா. ஆனா ஒரே ஒரு விஷயம் மனசுல வச்சுக்க, நீ என்ன தலைகள்னாலும் அவன் மனசுல பொம்மிக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கான்ல, அது மாறவே மாறாது, ஒரு இன்ச்சு கூட குறையாது. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க தாத்தா, நீங்க வேணா பாருங்க. ஏம்மா இப்படி தேவையில்லாத பிடிவாதம் பிடிக்கிற? இப்பவே உன் தோல்வியை ஒத்துக்கிட்டு அவங்க கூட வாழ ஆரம்பிச்சிட்டா நல்லா இருக்குமா? ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற? நான் தோத்துட்டேன்னு நீங்களா முடிவு பண்ண வேண்டாம் தாத்தா. நிச்சயமா நான் ஜெயிச்சு காமிப்பேன். உங்க பேரு ஒன்னும் வானத்துல இருந்து குதிச்சு வரல, அவரும் ஒரு சராசரி ஆம்பளதான்னு உங்களுக்கு நான் புரிய வச்சு காமிக்கிறேன். சரிம்மா, அதுக்காக நீ தினம் ட்ரை பண்றதுக்கு இது என்ன விளையாட்டா?
இது வாழ்க்கைமா. இதுக்கான ஒரு டைம் லிமிட் இல்லாம இதை பண்ணவே முடியாது. அது பாட்டுக்கு நீண்டுகிட்டே போச்சுன்னா சரி வராது. சரி, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? இன்னில இருந்து உனக்கு 3 நாள் தான் டைம். அதுக்குள்ள சித்தார்த்து காவியாவா இருக்கிற உன் பக்கம் சாயலன்னா நீ பொம்மையா மாறி அவன் பொண்டாட்டியா அவன் பக்கம் சாயணும். நான் இன்னும் இங்க எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு எனக்கு தெரியாது. இங்க வந்ததுல இருந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். கொஞ்சம் நீங்க பெட்டர் ஆகி நடக்கும்போது கேட்கலாம் நினைச்சேன். நவ் யூ ஆர் வெரி மச் பெட்டர். எனக்கு கிட்டாரோட பேசிக்ஸ் கொஞ்சம் சொல்லி தரீங்களா? இல்ல அது வந்து ஏன் பயமா இருக்கா? என்னடா இவ கத்துக்கிட்டு நம்மள விட நல்லா வாசிடுவாளோன்னு பயமா இருக்கா? சச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல இப்ப எதுக்கு இதெல்லாம்? இல்லங்க, சின்ன வயசுல இருந்தே நான் எப்போ மியூசிக் ப்ரோக்ராம் போனாலும் கிட்டாரிஸ்ட பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மத்த எல்லா பிளேயர்ஸ விட கிட்டார் வாசிக்கிறவங்கள தான் நான் ரொம்ப கவனிச்சு பார்த்து ரசிச்சிட்டு இருப்பேன். அது ஒரு மாதிரி செம கிக்கான விஷயம். அதுவும் அந்த கிட்டார் இருக்கே, ரொமான்ஸ் கிரியேட் பண்ற செம்ம இன்ஸ்ட்ருமெண்ட். என்னோட ஃபேவரட் சாங் கூட Where do we go? What do we do? I'll be waiting for you அப்படின்னு ஒரு சாங் இருக்குல்ல, அந்த சாங்ல வர கிட்டார் பீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்க, நான் ஒண்ணு பண்றேன். எனக்கு கத்து கொடுத்த கிட்டார் மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்டா நாளைக்கே வந்து கிளாஸ் எடுப்பாரு. நீங்க அவர்கிட்டயே கத்துக்கோங்க. என்னங்க? இப்போதான் எனக்கு புரியுது ஏன் நீங்க பயந்து ஒதுங்குறீங்கன்னு. ஏங்க, நான் எதுக்குங்க பயந்து ஒதுங்கணும்? உங்களுக்கு உங்க மேலேயே நம்பிக்கை இல்ல. எங்க நான் வந்து உங்க பக்கத்துல உட்கார்ந்து கத்துக்க ஆரம்பிச்சா நமக்கு தேவையில்லாத சலனம் வரும் அப்படின்னு யோசிக்கிறீங்க, அப்படிதானே? ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. தேவையில்லாம பேசாதீங்க. உண்மையாவே உங்க வைஃப் பொம்மி மேல உங்களுக்கு லவ் இருந்துச்சுன்னா நீங்க யார பார்த்தாலும் பயப்படவே கூடாது இல்லையா? அதுக்காக தான் கேட்டேன். நீங்க மாஸ்டர் தான் வர வைப்பீங்கன்னா அந்த பயம் உங்களுக்கு இருக்குன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய். நில்லுங்க. அந்த கிட்டார் எடுத்துட்டு வாங்க. நிஜமாவா சிட்? நிஜமாவா சொல்றீங்க? எஸ், எடுத்துட்டு வாங்க. வளரே, அம்மா, வளரே, சீக்கிரம் மாமா. லேட் ஆக ஆக கோயில்ல கூட்டம் அதிகமாயிடும். இதோ வந்துட்டேம்மா. ஏமா, அந்த பூஜை ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து புடவைமா? வச்சிட்டேன். இருக்குல்ல? எல்லாம் இருக்கு. சரி. மனோ, இதுதான் கரெக்டான டைம். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? போய் உடனே வாங்கிட்டு வா. சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வரேன் தம்மண்ணா. இன்னைக்கு இவ காவியாவா இல்ல பொம்மியாங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமா காவியா, நீ எங்களோட கோயிலுக்கு வரியாமா? இல்ல தாத்தா, நீங்க போயிட்டு வாங்க. சரி வாங்க, நம்ம கிளம்பலாம். போலாம். போலாம். சரி வா, கீழே போலாம். ஏமா, நீ அவங்க கூட கோயிலுக்கு போல? இல்ல, சித்தார்த் சார பாத்துக்கணும்ல. அம்மா, இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு காரடைய நோம்புமா.
சுமங்கலிங்க அவங்க புருஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கிற நாள். அதான் எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ ஐ see. நேத்தே சார் சொன்னார் இல்ல? காவியா எங்க மத்தவங்களா காணோம்? தாத்தா, தர்ஷினி, பாட்டி இவங்க எல்லாம் அவங்க எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க சார். ஓ, நேத்து சொன்னாங்கல்ல. யார் சொல்லுங்க கார்த்திக். தமன்னா, என்ன மனோ? உனக்கு பிரியாணி பிடிக்குமேன்னு கொண்டு வந்தேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு பிரியாணி கடை ஓபன் பண்ணானா, அதனால எனக்கு பிரியாணி கொடுத்தான். இந்தா சாப்பிடு. ஏய், அவன் தான் குடுக்கறானா, நீ அத வாங்குற? பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு? எனக்கு நல்லாவே தெரியுது. நிச்சயமா அவ பொம்மைதான். இல்லனா அவ அந்த பிரியாணி வச்சுக்கிட்டு அவ்வளவு தங்கிருப்பாளா? அப்படியா சொல்ற? ஆனா அவதான் சாப்பிட உட்காந்தாளே. ஐயோ அத்தை, அவ நோம்புங்கறதால அந்த பிரியாணிய சாப்பிடாம இருக்கணும்ங்கிறதுக்காக அதுல வேணும்னே தண்ணி ஊத்திட்டா. என்ன சொல்ற தமன்னா? அவ தண்ணிய வாங்க கைய நீட்டினா, நீதான் தவறுதலா பிரியாணி மேல கொட்டிட்ட. ஐயோ அத்தை, அவ அவ்வளவு டெக்னிக்கா பிளே பண்ணிருக்கா. எனக்கு என்னமோ அது பொம்மைன்னு தான் தோணுது. நீ சொல்றதும் சரியாதான் இருக்கும் போல. ஒண்ணு பண்ணலாம், எதுக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணலாம்னா எப்படிமா கன்ஃபார்ம் பண்ண போற? அத முதல்ல சொல்லு. பொறுமையா இருடா, சொல்றேன். ஓ, பொம்மையோட அம்மாவுக்கு கால் பண்றீங்களாமா? பயங்கர கில்லடிமா நீங்க. சூப்பர். லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன், அமைதியா இருங்க. ஹலோ, நான் சித்தார்த் வீட்ல இருந்து சாவித்திரி பேசுறேம்மா. என்னம்மா விஷயம் சொல்லுங்க. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பொம்மி கிட்ட கொஞ்சம் போன குடுக்குறீங்களா? நல்ல மாட்ட போற இப்ப. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, குடுக்கறேன். என்ன தரேன்னு சொல்றாங்க? பொம்மி, பொம்மி, சித்தார்த் தம்பி வீட்ல இருந்து சாவித்திரி அம்மா உன் கூட பேசணுமா? லைன்ல இருக்காங்க, வா. ஹலோ, சொல்லுங்க அத்தை. பொம்மி, நல்லா இருக்கியாமா? நான் சாவித்திரி பேசுறேன். அம்மா சொன்னாங்க அத்தை, சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு காரடியா நோம்பு. அதனால இன்னைக்கு விரதம் இருந்தா கட்ட புருஷனுக்கு ரொம்ப நல்லதுமா. நீ விரதம் இருந்தா அது சித்தார்த்துக்கு ரொம்ப நல்லதுமா. அது சொல்லதான் நான் போன் பண்ணேன். நானே எதுவுமே வேண்டான்னு தானே இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். அம்மா சொன்னாங்க, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். விரதம் எல்லாம் இருக்கல அத்தை, என்ன வற்புறுத்தாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, நான் அதிரசம் விற்க கிளம்பணும். சரிம்மா, சரி. உன்னோட இஷ்டம் தான் பொம்மி. அத்தைங்கிற முறையில உனக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் போன் பண்ணேன். மத்தபடி நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். நான் போனை வச்சிடுறேன். கேட்டல, தெள்ள தெளிவா அந்த பொம்மி தான் பேசுறா. அவ இப்போ ஊர்ல தான் இருக்கா. அது மட்டும் இல்ல, அதிரசம் விற்க கிளம்பிட்டு இருக்காளாம். என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆர்ஃபனேஜ்ல போய் விசாரிச்சேன். அந்த காவியா சொன்னது அத்தனையும் உண்மைதாம்மா. இப்ப என்ன பண்ண போறீங்க அத்தை? அதான் சொன்னேனே, அந்த பொம்மியோட சாப்டரை சுத்தமா க்ளோஸ் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு விலை கொடுத்தாவது அந்த காவியாவை முதல்ல நம்ம பக்கம் இழுக்கணும். என்ன என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல, என்னோட பிபி அப்பாரட்டஸ் இங்கேயே விட்டுட்டேன். அதை எடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். தமன்னா, அதை எடுத்து கொடு. இந்தாங்க. என்ன 3 பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? நீங்க இருக்கிற நிலைமைய பார்த்தா
3 பேருக்குமே பிபி செக் பண்ணும் போல இருக்கே. அப்போ பெர்மனண்டா உங்க ரூம்லயே ஒரு பிபி அப்பாரட்டஸ் வைக்கணும் போலயே. ஒண்ணு இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. தமன்னா, நம்ம பேசினது கேட்டிருப்பாளோ? மா அதெல்லாம் சான்ஸே இல்லம்மா. அவ எவ்வளவு நார்மலா வந்துட்டு நார்மலா போறா. நாம பேசுறத கேட்கணுங்கிற அவசியம் அவளுக்கு இல்லம்மா. தமன்னா, இவ காசுக்கு மயங்கறவளா இல்லையான்னு முதல்ல நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சா நம்ம நினைச்சத கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே அத்த, டன். காசுக்கு மயங்காதவங்க இந்த உலகத்துல யாராவது இருப்பாங்களா என்ன? அப்படி மயங்கலனா நம்ம மயங்க வைப்போம், பூமி கதையும் முடிப்போம். இங்கதான் வச்சேன். வளரே, வளரே. இதோ வரேம்மா. என்னம்மா? செயினை இங்க கழட்டி வச்சுட்டு போனேன்ல. ஆமா, டேபிள்ல தானே கழட்டி வச்சீங்க. அதான் இங்க வந்து பார்த்தேன், இப்ப காணோம். காணோமா? ஆமா. என்ன? வா போலாம் போலாம். அம்மா காவியா, பாட்டியோட செயினை காணுமா? நீ எங்கேயாவது பாத்தியா? நோ, நான் பாக்கலையே. இப்படி வாய் வார்த்தையா சொன்னாலாம் பத்தாது. யாராவது ஒருத்தர் அவங்கள செக் பண்ணுங்க. பார்த்தல எப்படி பேய் மொழி முழிக்கிறான்னு. அம்மா தர்ஷினி, நீ போய் அந்த நர்ஸை செக் பண்ணுமா. போமா போமான்றல்ல, போ. தர்ஷினி, ஒரு நிமிஷம், நானே செக் பண்றேன். ஏய், எந்திரி. எந்திரின்னு சொல்றேன்ல, எந்திரி. சாவி கொத்து மட்டும்தான் மாமா இருக்கு, வேற எதுவும் கிடைக்கல. நல்லா செக் பண்ணிட்டேன் மாமா. அவகிட்ட சாவி கொத்தும் செல்போன் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இல்ல. தேவையில்லாம அந்த பொண்ணு மேல எல்லாரும் பழிய போட்டுட்டோம். தேவையில்லாம என் மேல பழிய போட்டீங்கல்ல. சரி சரி, முதல்ல தேடி பாப்போம். இங்க எங்கேயாவது தான் செயின் இருக்கும், தேடினா கிடைச்சிடும். வாங்க. சரிம்மா, தேடுங்க. தேடி பாப்போம். தேடி பார்க்கலாம். வாங்க. பேசாம மாமாவை கொஞ்சம் வம்பு இழுக்கலாமா? ஹாய் அங்கிள். என்ன என்ன ஒரு ஹாய் சொன்னா எதுக்கு இப்படி சுடு தண்ணிய கால்ல ஊத்திக்கிட்ட மாதிரி சொல்றீங்க? ஏய், இந்த வம்புக்கு இருக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். தாத்தா, அங்க பாத்தீங்களா?
அந்த காவியாவும் பத்மநாபன் சாரும் ஏதோ பேசிக்கிறாங்க. அவங்க என்னப்பா பேச போறாங்க? அவங்க கண்டிப்பா ஏதோ சீக்ரெட் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் தாத்தா. அங்கிள் கோச்சுக்காதீங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? என்ன ஹெல்ப் சொல்லு. ஹெல்ப் வேணும்னு கேட்டா என்னன்னு சிரிச்ச முகத்தோட கேட்கணும். இப்படி கடுகடுன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு கேட்டீங்கன்னா எப்படி கேட்க தோணும்? எனக்கு ஒரு சின்ன டென்ஷன், அதான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கேன். நீ டென்ஷனா இருந்தா எனக்கு என்ன? என்ன ஹெல்ப் அத சொல்லு. உங்ககிட்ட சிகரெட் இருக்கா? ஐயோ, இதுக்கு இவன் என்ன கதை கட்ட போறானோ? ஏன் அங்கிள், காலையில காஃபிக்கு பதிலா ஒரு கிளாஸ் கோவத்தை குடிப்பீங்களா? எப்ப பார்த்தாலும் கடுகடுனே இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்க முகத்துக்கு நீங்க சிரிச்சீங்கன்னா எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? அத ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஓகே ஓகே, லீவ் இட் அங்கிள். நான் வேற டாபிக்க மாத்தி வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன். சரி சரி, உங்ககிட்ட சிகரெட்ஸ் இருக்கா? அதெல்லாம் என்கிட்ட இல்ல. இந்த மாதிரி கேக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன அங்கிள், ஒரு சிகரெட் கேட்டதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? சரி விடுங்க, புண்பட்ட மனச புகை விட்டு ஆத்தலான்னு பார்த்தேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் ஆத்தல. கிளம்புங்க கிளம்புங்க. தாத்தா, நம்ம பத்மநாபன் சார் அந்த காவியா கிட்ட இவ்வளவு நேரம் பேசுறத பார்த்தா இவங்களுக்குள்ள இது கூட்டு களவாணித்தனம் இருக்கிற மாதிரியே தெரியுது. சரி, உங்களுக்கு என்ன புரியுது? எனக்கு எதுக்கு மாமா, நீயே சொல்லிடுப்பா. ஒருவேளை பத்மநாபன் சார் தான் இந்த காவியாவை செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாரோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த மாதிரி கோல்மால் பண்ற ஆள் தானே உங்க பையன்? பிளான் போட்டு கூட்டிகிட்டு வந்தது நானு, நீ பத்து வகை காட்டுற. புரியுதுப்பா புரியுது. நான் எதுக்கும் பத்து மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடு. தாத்தா, கொஞ்சம் கவனமா இருங்க. சரிப்பா. ஐயோ, நல்ல வேளை எனக்கு தலையில முடியல. முடி மட்டும் இருந்தது, இப்ப நடந்த கூத்துக்கு முடிய பிச்சு வீசிருப்பேன். அம்மா, இங்க வாமா. வாமா, அப்படியே கதவை சாத்தி தாப்பா போட்டு வா. வா. நீ வந்தது யாரும் பாக்கல? நோ மேடம், யாருக்கும் தெரியாம தான் வந்திருக்கேன். சரி, உட்காரு. பொம்மி. என்ன மேடம், திடீர்னு பொம்மின்னு கூப்பிடுறீங்க? ஐ எம் சாரி. காவ்யா, காவ்யா, நான் நேத்திக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டேன்ல, நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன் மேடம்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல, ஞாபகம் இருக்கா? யாயா? இன்னைக்கு அதுக்கான நேரம் வந்துருச்சு. ஓ ப்ளீஸ் சொல்லுங்க மேடம், நான் எதுவா இருந்தாலும் செய்றேன். இன்னைக்கு நான் உனக்கு வைக்க போறது முதல் டெஸ்ட். இதுல மட்டும் நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறிடும். நீ ஆசைப்பட்ட மாதிரி கனடாக்கு போகலாம், அங்க ஒர்க் பண்ணலாம், டாலர்ஸ்ல சம்பளம் வாங்கலாம், வசதியான வாழ்க்கை வாழலாம். ஓ சூப்பர் மேடம், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தேங்க்யூ சோ மச் மேடம். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மேடம், பண்ணிடலாம். சொல்றேன். இங்க இருந்து நாம இப்போ நேரா ஒரு முக்கியமான மினிஸ்டர் வீட்டுக்கு போக போறோம். எதுக்கு மேடம்? அங்க போய் யாருக்காவது ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா? ட்ரீட்மெண்டா? ஆனா இது கொஞ்சம் வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட். அங்க போகும்போது நீ இப்படி காவியா மாதிரி வரக்கூடாது, பொம்மி மாதிரி கெட்டப்ப மாத்திக்கிட்டு வரணும். வாட்? என்ன சொல்றீங்க மேடம்? அன்னைக்கு சித்தார்த்த கிண்டல் பண்றதுக்காக நீ பொம்மி மாதிரி வேஷம் போட்டல, இன்னைக்கு அதே கெட்டப்ப நீ ஏன் கூட வந்து அந்த மினிஸ்டரை மீட் பண்ணி, இனிமே அஞ்சலி ஸ்வீட் சார்பா என்னால உங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு சப்ளை பண்ண முடியாது, அதனால கவர்மெண்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம அதுக்கு சம்மதம் சொல்லி பொம்மி மாதிரி NOCல கையெழுத்து போட்டு கொடுக்கணும். புரிஞ்சுதா? அஞ்சலி ஸ்வீட்ஸ்
உங்களோட ஷாப் தானே? அந்த கவர்மெண்ட் ஆர்டர் தொடர்ந்து வந்தா உங்களுக்கு ப்ராஃபிட் தானே? அப்புறம் ஏன் மேடம் அதை கேன்சல் பண்ண சொல்றீங்க? இங்க பாரு, உனக்கு தேவையான விஷயங்களை நீ கேட்டு வாங்கிக்க. எனக்கு தேவையான விஷயங்களை நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அதை விட்டுட்டு குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்காத, அது எனக்கு பிடிக்காது. சாரி மேடம், ஆஃப் கோர்ஸ் தட்ஸ் none of my business. நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன். சரி, முதல்ல போய் அந்த பொம்மையோட புடவையை எடுத்து வச்சுக்க. என்னாச்சு காவியா? அந்த கருப்பு பாவாடையில வந்தாலே அவதான் பொம்மையா? ஆமா, அவளேதான். She is atrocious. I can't tolerate. என்ன திடீர்னு மடக்கி பயங்கரமா அடிச்சிட்டா. என்னால முடியவே இல்ல. திடீர்னு எங்க இருந்தோ வந்து என் கை கால் எல்லாம் அப்படியே டை பண்ணிட்டு ஐயோ என்ன லாக் பண்ணிட்டா. என்னால எதுவுமே பண்ண முடியல. தமன்னா, என் போனை கொடுங்க. எதுக்கு? இம்மீடியட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணணும். கொடுங்க. என்னமா நீ? எதுக்கு போய் போலீஸ் எல்லாம்? இதுக்கு போய் யாராவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? விடுமா, அந்த பொம்மை என்ன நம்ம கையில சிக்காமலையா போயிடுவா? அவ சிக்கிறாளோ இல்லையோ, அவ இருக்கிற இடத்த தேடி போய் அவளை கேட்ச் பண்ணி அவளை நான் காலி பண்ண போறேன். இந்த நிமிஷத்துல இருந்து அவ உங்களுக்கு மட்டும் எனிமி இல்ல, எனக்கும் எனிமி தான். என்ன யாரும் இப்படியெல்லாம் பண்ணதே இல்ல. இவ என் மேல கைய வச்சதுனால இவளை நான் ரிவெஞ்ச் பண்ணியே தீரணும். எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. சரி சரி விடு, கையில சிக்காமலையா போயிடுவா? அவளை மொத்தமா காலி பண்ணிடலாமா? என்னமா அதெல்லாம்? ஏய், என்னடா ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். சரிம்மா. காலி பண்ணிடுவோன்னு சொன்னா மொத்தமா காலி பண்ணிடுவோன்னு அர்த்தமா? அப்படி எல்லாம் இல்ல. இங்க பாரு காவியா, நாம எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போனா தேவையில்லாத சந்தேகம் வரும். அதனால ஒண்ணு பண்ண, நீ முன்னாடி போயிடு, நாங்க பின்னாடி வரோம். அப்புறம் இங்க நடந்த விஷயத்த வீட்டுல எதுவும் காமிச்சுக்க வேண்டாம். சரி, நீ வீட்டுக்கு கிளம்ப. சரி, ஓகே, I'll make move. அத்தை, இந்த விஷயம் எப்படி அந்த பொம்மைக்கு போகுது? அவ எப்படி இவ்ளோ தூரம் பண்ணா? எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அத்தை. இப்ப அது கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்ல தமன்னா. நாம நினைச்ச மாதிரியே நம்ம எல்லா விஷயத்திலயும் அந்த பொம்மை தலையிட ஆரம்பிச்சிட்டா. இனிமே அவளை விட்டு வைக்கிறதுல அர்த்தமே இல்ல. காவியா இருக்கிறத பயன்படுத்தி உடனே அந்த பொம்மை கதையை முடிச்சே ஆகணும். இதுதான் நம்மளோட அடுத்த வேலையா இருக்கணும். மா, நீங்க சொன்னது கரெக்ட் தான்மா. அதுக்கான மொத்த வேலையையும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. தாத்தா, தாத்தா. என்னடா இப்ப என்னடா ஆச்சு? இங்க பாருங்க தாத்தா, நானும் எவ்வளவோ பொறுத்து போயிட்டேன். இப்போ வரைக்கும் எத்தனையோ முறை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த காவியாவை இங்க இருக்க வைக்க தான் பாக்குறீங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல தாத்தா. இவ இங்க இருந்து கவனிச்சுக்கிறதுனால தான் உனக்கு இப்ப நல்லா குணமாயிட்டு வருதுடா. அப்புறம் எதுக்குடா இப்படி கோச்சுக்கிற? சும்மாவே கோவப்படுறதுக்கு நான் ஒண்ணும் பைத்தியக்காரன் இல்ல தாத்தா. எப்ப பார்த்தாலும் இவங்க பொம்மையை தப்பாவே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல இருக்க யாராவது பொம்மையை பத்தி பேசினா பரவாயில்ல, ஆனா சம்பந்தமே இல்லாம இவங்க எதுக்கு பொம்மையை பத்தி பேசணும்? எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம் தாத்தா. எனக்கு என்ன பாத்துக்கு தெரியும். முதல்ல இவங்களை கிளம்ப சொல்லுங்க தாத்தா. இப்ப நீங்க கிளம்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சரி சரி, அவசரப்படாதப்பா. இத நான் ஒன்னும் அவசரத்துல சொல்லல. நான் 2-3 நாளாவே யோசிச்சுட்டு இருக்க விஷயம் தான். தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் எனக்கு வேண்டாம். அவங்க போட்டும். அவங்க வீட்டை விட்டு உடனடியே கிளம்பணும். இல்லனா நானே அவங்க திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு அந்த சிரமமே வேண்டாம். நானே வீட்டை விட்டு போறேன். காவியா, காவியா, நீ
சித்தார்த், என்னடா நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு தாத்தா. ஏய் சித்தார்த், தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லுப்பா. அம்மாடி காவியா, அவன் ஏதோ கோவத்துல சொல்லிட்டான். அம்மா, நான் சொல்றத நீயாவது கேளமா. தாத்தா, நானும் உப்பு போட்டு தான் சாப்பிடுறேன் தாத்தா. எனக்கு ரோஷம் மானம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சரிதாம்மா. நான் என்ன என்னாச்சுமா? காவியா இங்க இருக்க மாட்டேன்னு கிளம்புறா. ஏன் காவியா, என்னாச்சு? சித்தார்த் இனிமே இவளை இங்க இருக்க வேண்டான்னு சொல்லிட்டாமா. அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் உன் உடம்பு தேறி வந்துச்சு. இத புரிஞ்சுக்காம கிறுக்குத்தனமா பண்றியேடா. இத்தனை நாளா நான் எதுவுமே புரிஞ்சுக்காம கிறுக்குத்தனமா இருந்ததெல்லாம் போதும் பாட்டி. முதல்ல அவங்க இங்க இருந்து போக சொல்லுங்க. நாங்க ஒண்ணு வேண்டி விரும்பி எல்லாம் இங்க நிக்கல. ஆல்ரெடி ஐ ஸ்டார்டட். காவியா, நான் கேளுமா காவியா. சித்தார்த், நீ என் கூட கொஞ்சம் வாப்பா, நான் கொஞ்சம் பேசணும். காவியா, நீயும் வாமா. சார், சித்தார்த் வாடா சொன்ன. எங்கேயும் போக கூடாது சார், இங்கே இருங்க. சார், இங்கே தான் பேசுறோம். பொம்மிய வர வைக்கிறதுக்காக போன் பண்ணி பேச போறோம். நீங்க வேணா ஒரு ஆபீசருக்கு கூட வேணா அனுப்பி வைங்க. சரி, நீங்க போய் பேசிட்டு வாங்க. தேங்க்யூ சார். வாமா, வாடா. வாங்க, மேல போய் பேசுவோம். என்னங்க ஆச்சு? காவியாவை பொம்மியா நடிக்க வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணிருக்கோம். என்ன நம்ம அஸ்திரத்தையே இவர் கையில எடுக்கிறாரு? இதுவும் நல்ல ஐடியா தாங்க. அப்படியே பண்ணிடலாம். சரி வாங்க, நாமும் மேல போய் என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். சரி போங்க போங்க போ. அம்மா காவியா, ஏணி போட்டு எல்லாம் ரெடியா இருக்கு. நானும் மனமும் முதல்ல இறங்குறோம். நீ அதை பார்த்து கீழே இறங்கி வந்துரு, சரியா? டேய் இறங்கடா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கே. ஐயோ, அப்படி பயந்தா வேலைக்கு ஆகாதுமா. நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, நீங்க புடிச்சுக்கிறீங்களா? நாங்க புடிச்சுக்கிறோம். நீ இறங்க இறங்க இறங்க. கை பிடிச்சுக்கோ காவியா, பாத்து இறங்கு. வா வா. ஐயோ, என்னாச்சு? சாரி சாரி சாரி. ஐயோ ஐயோ ஐயோ, என்னாச்சுமா சாவித்ரி? எனக்கு ஒண்ணு ஆகுமா? எனக்கு ஒண்ணு ஆனாலும் பிரச்சனை இல்லை. நீ முதல்ல இறங்கு. வா. கீழே வாமா. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
செவுத்துக்கு அந்த பக்கமா நீ போகணும். ஐயோ, எப்படி செவத்துக்கு அந்த பக்கம் போறது? டேய் மனோ, நீ புனிடா. வாங்க ஏறுங்க. கால் வச்சு ஏறு. அம்மா, அப்படியே சுத்தி வந்து முன்வாசல் வழியா வந்துருங்க. அம்மா பொம்மி, எனக்கு பார்சல் கொடுக்கற மாதிரியே இங்க வந்திருக்கிற அத்தனை ஆபீசர்ஸ்க்கும் ஒரு பார்சல் கொடுத்துருப்பான். உன் கையால செஞ்ச அதிரசம் சுட சுட வேணும், சரியா? போறா அத்த, இவ எப்படி அதிரசம் செய்வா? டேய், இந்த காவியாவுக்கு அதிரசம் செய்ய தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே. மன கப்பல் ஏற போகுது, அசிங்கம் ஆயிடுமே. இந்த ஆபீசர் வேற அதிரசம் உயிரை எடுக்கிறாரு. பாட்டி, அவளுக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. அதானே. சரி, நான் போய் என் பேத்தி கூட இருந்து எல்லா ஏற்பாடையும் பண்ணி கொடுக்கறேன். நீங்க போறீங்களா? என்ன சார் சொல்றீங்க? ஆனா ஒண்ணு சார், அதிரசம் பொம்மி செய்யற அதே பக்குவத்துல இருக்கணும், சரியா? அதெல்லாம் தாராளமா பக்குவமா பண்ணிடலாம், கவலைப்படாத. ஓகே சார். வா பொம்மி, போலாம். தாத்தா, இப்ப நான் அதிரசம் நல்லா பண்ணா மத்தவங்க எல்லாருக்கும் நான் பொம்மி தான்னு தெரிஞ்சிரும். ஒருவேளை நல்லா பண்ணலனா இந்த ஆபீசர் கோச்சுப்பாரு. இப்ப என்ன தாத்தா பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, எல்லாம் பாத்துக்கலாம், கவலைப்படாத. தாத்தா, இது காவியான்னு பாட்டி சொல்றாங்களே, அப்படியா? அட ஆமாமா, டக்குன்னு அவசரத்துக்கு காவியாக்கு வேஷம் போட்டு கூட்டிட்டு வந்தாச்சு. அப்படின்னா அதிரசம் செய்யறதுக்கு காவியாக்கு சொல்லி கொடுக்கணுமே. இங்க பாரு, உனக்கு பக்குவமா நான் சொல்லி கொடுக்கறேன். இதுக்கு பேரு தான் திருநெல்வேலிக்கே அல்வாங்கிறது. என்னப்பா சொல்றீங்க? அரே, பொம்மி மாதிரி வேஷம் போட்ட உடனே தானா அதிரசம் செஞ்சிருவாங்கிற நம்பிக்கை தான். சரி, நீ வேணா சொல்லி கொடு, நானும் எப்படின்னு பாக்குறேன். அப்போ பந்தயத்தில் நீதான தோத்தேன்னு அர்த்தம், ஒத்துக்கிறியா? தாத்தா, நீங்க தப்பு பண்றீங்க. என்ன, நான் தப்பு பண்றேனா? கரெக்டா தான் பேசுறீங்க, ஆனா கணக்குல கோட்டு விட்டுட்டீங்க. நம்ம பந்தயம் போட்ட நாள்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் கணக்கு போட்டு பாருங்க. எனக்கு முழுசா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கு. என்ன சிரிக்கிறீங்க? நான் கணக்கெல்லாம் கரெக்டா தான் சொல்றேன். கணக்கெல்லாம் கரெக்ட் தாம்மா, ஆனா சித்தார்த் பத்தின விஷயங்கள்ல நீ தப்பு கணக்கு போட்டிய, அதத்தான் சொல்றேன். இத்தனை நாள் மாறாத என் பேரன் பாக்கி இருக்கிற இந்த 1.5 நாள்லயா மாறிட போறான்? அவரு மாறுவாரு. அவரு மாறுறத உங்க கண்ணு முன்னாடி நான் நிரூபிச்சு காட்டுறேன். இதுல நிரூபிக்க என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலமா. ஒருவேளை காவியாவான உன்னாமன் லவ் பண்ணி இருந்தா நீ மிஸ்பிஹேவ் பண்ணிட்டேன்னு உன்னவன் வீட்டை விட்டு துரத்திருக்க மாட்டான்.
நீ கிளம்புறேன்னு புறப்பட்டப்போ எதையாவது சொல்லி உன்னை போக விடாம தடுத்திருப்பான். நீங்க இருந்து உடனடியா போயே ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சிருக்க மாட்டான். சித்தார்த் அப்படி பிடிவாதமா நின்னத நான் என் கண்ணால பாத்துட்டமா. அவ மனசுல பொம்மி மட்டும்தாமா இருக்கா. அது அத்தனையும் போய் தாத்தா. அவரு மனசுல வேற ஒரு கணக்கு இருக்கு. காவியா மேல ஒரு கண் இருக்குங்கறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். அதுக்கு 1.5 நாள் இல்லமா, இன்னும் 1 வருஷம் கூட நான் டைம் கொடுக்க ரெடியா இருக்கேன். ஆனா என்னோட நோக்கம் என்னன்னா, இதுல நான் ஜெயிக்கணும் நீ தோக்கணுங்கிறது இல்லம்மா. நீங்க 2 பேரும் ஜெயிச்சு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணுங்கிறது தாமா என்னோட ஆசை. இல்ல தாத்தா, அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. கண்டிப்பா அவரு காவியாவா வந்திருக்கிற என்கிட்ட சரண்டர் ஆகத்தான் போறாரு. அத பார்த்ததுக்கு அப்புறமாவது உங்க பேரனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அவரு பேரு மட்டும்தான் சித்தார்த், ஆனா மனசுக்குள்ள கண்ணன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. அதையும் பாத்துடலாமா? நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் அதுக்கான முயற்சியை நீ பண்ணிக்க. என் பேர அசர மாட்டான். அதையும் பாத்துறேன். நீ என்ன முயற்சி பண்ணாலும் ஒண்ணு நடக்காது பொம்மி. அவன் என் பேர. காது கேக்குதா இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? நான் மட்டும் பிடிக்காம விட்டுருந்தா உன் மண்டை 2 ஆயிருக்கும். தேங்க்ஸ் ஆமா, தேங்க்ஸ். யாருக்கு வேணும் உன் தேங்க்ஸ்? நீ எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்திருக்க, அப்புறம் உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கற மாதிரி ஆயிடும். ஜாக்கிரதை. என்ன இது? என்ன பண்ணாலும் அசர மாட்டேங்கிறாரு. ஒண்ணுமே புரியலையே. எனக்கு என்னமோ இதுவும் நடிப்பு மாதிரி தான் தெரியுது. இவ்ளோ அழகான பொண்ண கையில ஏந்தியும் பேசாம போறீங்கன்னா நம்ப முடியலையே. பாத்துக்கிறேன். உங்க உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த உண்மையான சித்தார்த்த நான் வெளியே கொண்டு வரேன். என்ன இது? இவ அசால்ட்டா போறத பார்த்தா வேணும்னு விழுந்த மாதிரியே தான் இருக்கு. இவளோட நடவடிக்கையே சரியில்லையே. தாத்தா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இவளை வீட்டை விட்டு அனுப்புனாதான் நமக்கு நிம்மதி. அப்பதான் பொம்மி கூட சேர முடியும். உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இப்பதான் செக் பண்ணேன். எல்லாமே ஓகே. எவ்ரிதிங் இஸ் நார்மல். நான் டாக்டர் கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிடுறேன். ஓகே சார். கொரியர். காவியா மேடம் இருக்கீங்களா? இந்த அட்ரஸுக்கு என் பேர்ல பார்சல் வருது. ஒன்னும் புரியலையே. ஏங்க உங்க பேர் தானே சொல்றாங்க, போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. யா. காவியா, இது யார் அனுப்பியிருக்காங்க? நர்சுடையில் வரும் தேவதை நீ, காதல் காயப்பட்ட என் இதயத்தை மருந்து போட நீ வருவாயா? உன் பதிலை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் டாக்டர் சுரேந்தர்.
மாதிரி ஏதாவது ஏடா கூட நடக்கும்னு. நானும் தம்மனாவும் எதிர்ச்சியா அங்க நின்னு பேசிட்டு இருக்கும் போது மாமா அத்தை மனசை விட்டு சாமி கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத்தை ரொம்ப பாவம். பொம்மியாலதான் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன் பொம்மி மனசு இறங்க மாட்டேங்கிறா, அவ மனசுல மாற்றத்தை கொண்டு வான்னு சாமி கிட்ட ரொம்ப மனசு நொந்து வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. பூஜை ரூம்ல இருந்து வெளியில வரும்போது கூட பொம்மி இப்படி துரோகம் பண்ணிட்டாளேன்னு புலம்பிக்கிட்டே போனாங்க. அப்படி போகும்போது என் கண்ணு முன்னாலே ஐயோ, என்னைக்காவது ஒரு நாள் நான் பொம்மையை பத்தி சொல்லும் போது யாராவது காது கொடுத்து கேட்டிருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்க. இப்ப என்னாச்சு? எல்லாரையும் தரையில போட்டு கால்ல மிதிக்கிறா. எனக்கு தெரியும் அவ எப்பேற்பட்ட துரோகின்னு. அதனாலதான் அவகிட்ட உஷாராருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நம்பாம இப்ப ஐயோ அம்மா வலிக்குதுன்னா யார் பொறுப்பு? இந்த பாருடா பத்து, இதெல்லாம் பேச வேண்டிய நேரமாடா இது. இல்லப்பா, நான் மனசு நொந்து போய் தான் பேசுறேன். பொம்மி, இப்படி எல்லாரும் உன்னை பத்தி பேசுற மாதிரி ஆயிடுச்சு பொம்மி. நான் என்ன பண்றது பொம்மி? நான் இப்படி இது எல்லாத்தையும் சரி பண்ண போறேன்னு தெரியல. டாக்டர், அஞ்சலிக்கு என்ன? சீஃப் டாக்டர் உங்களுக்கு டீடைலா சொல்லுவாங்க. சரி டாக்டர், அவ இப்படி இருக்கா? மேடத்தோட தலை இடுப்பு பகுதிகளில் பலமா அடிபட்டிருக்கு. அதனால ஒரு மைனர் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். சர்ஜரி பண்ணா அவங்க நடமாடுற அளவுக்கு சரியாயிடுவாங்களா? வயசாயிடுச்சு இல்லையா, உடனடியா சரியாக மாட்டாங்க. ஃபுட், மெடிடேஷன், பிசியோதெரபி இது எல்லாமே சேர்ந்துதான் அவங்க நடக்கிற அளவுக்கான பிராக்டிஸ கொண்டு வர முடியும். என்ன பத்தி கவலைப்பட்டு உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்க. எல்லாம் சரியாயிடும் பாட்டி, நீங்க கவலைப்படாம இருங்க. இப்படி எல்லாம் பேசாதீங்க பாட்டி. அன்னலட்சுமி உன்னை விட்டுட்டு போன மாதிரி நானும் உன்னை விட்டுட்டு போயிடுவேணும்னு பயமா இருக்கு பாட்டி. உன்னை குழந்தை மாதிரி பாத்துக்க கூடவே ஒரு ஆள் இருக்கணும்பா. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகுது ஆகல இதெல்லாம் பிரச்சனை இல்ல. எனக்கு பொம்மி மூலமா சில விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கு. எப்படியாவது அவகிட்ட பேசி கொஞ்சம் வர வைக்க ஏற்பாடு பண்ணுப்பா. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. பொம்மி இங்க வந்தே ஆகணும். சரி சரி, நான் வேணா போன் பண்ணி வர வைக்கிறேன். நீ நார்மலா இரு, நீ ரெஸ்ட் எடு. கொஞ்சம் வெளியே வாங்க. அந்த கிழவிய பாத்தியா? விடற நிமிஷம் வரைக்கும் பொம்மைய கண்டபடி திட்டிட்டு இருந்துச்சு. அத நம்பி நானும் அது இதுன்னு சொல்லி எல்லாரையும் ஏத்தி விட்டா அந்த கிழவி இங்க படுத்துக்கிட்டு பொம்மைய பாக்கணும்னு புலம்பிக்கிட்டு இருக்கு. அத்த, ஒருவேளை பொம்மைய திட்டுறதுக்காக கூட இருக்கலாம்ல அத்த. அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போடாத தமன்னா. இவங்கெல்லாம் பொம்மைய பாக்குற வரைக்கும் தான் திட்டுவாங்க. ஆனா நேர்ல பாத்துட்டாங்கன்னா அப்படியே வெயில்ல வச்ச வெண்ணையா அப்படியே உருகி ஓடிடுவாங்க. தெரியும்ல? இன்னும் சொல்ற? வேற என்னத்த சொல்றது? இப்போ அவ வருவாளா இல்லையா என்ன ஏதுன்னு தெரியலையே. ஒரே குழப்பமா இருக்கு. இல்ல அந்த நேரத்துல போன் கட்டான ஒரு ரீசனை வச்சு அது இதுன்னு நம்ம பேசிட்டோம். ஆனா அவன் நிச்சயமா வந்துருவாளோன்னு பயமா இருக்கத்த. யூர் ரைட் தமன்னா. எனக்கும் அதேதான் தோணுது. மா, ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, சித்தார்த்துக்கு அடிபட்டப்பவே வராத பொம்மி இப்ப எப்படி? மனோ, அவ கோவமே சித்தார்த் மேலதான். அவன் பொய் சொல்லிட்டான். அவனுக்காக மத்தவங்களும் சேர்ந்து ஏமாத்தி பொய் சொல்லிட்டாங்க தானே அவ வீட்டை விட்டு போனா. அப்படி இருக்கும்போது சித்தார்த்துக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படி வருவா? ஆனா இப்ப அப்படி இல்ல. பெருசு உடம்பு முடியாம படுத்துக்கிட்டு இருக்கு, கூப்பிடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்துருவா. அப்படி வந்து பாட்டி வேற சாக கிடக்குது. அவ கைய புடிச்சு சத்தியம் கித்தியம் வாங்கி தொலைச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான்.
அப்புறம் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒட்டிக்குவா. அதனால பொம்மி இங்க வரக்கூடாது, பாட்டிய பார்க்க கூடாது. அவ வராம நாம தடுக்கணும். என்னம்மா சொல்றீங்க? ஆமா, பொம்மி இப்போ இங்க வராம இருந்தாதான் பாட்டியோட மொத்த கோபமும் பொம்மி மேல திரும்பும். பாட்டி கோவப்பட்டாதான் வீட்ல இருக்கிற மொத்த பேரோட கோவம் அவ பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சித்தார்த்தை நினைச்சா கூட அவளை மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. ஆமா அத்தை, சூப்பர் அத்தை. இதுதான் கணக்குங்கிறது. மனு, பொம்மையை எப்படியாவது இங்க வர விடாம தடுத்துரு. மா, இப்ப என்ன, பொம்மை இங்க வர்றத தடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா மனு, நம்ம ஆளுங்களையோ இல்ல அங்க இருக்கிற ஆளுங்களையோ வச்சு முதல்ல அந்த பொம்மைய தூக்கிடு. அவளை பிளாக் பண்ணி இங்க வரவிடாம தடுத்துரு. நான் சொல்ற வரைக்கும் பொம்மை இந்த பக்கமே வரக்கூடாது. அதே மாதிரி அப்படியே மாட்டிக்கிட்டா கூட நம்ம பேரு வெளியே வந்துடக்கூடாது, அதானே? பக்காவா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நீ கிளம்பு. சரிம்மா, வரேன் தம்மண்ணா. ஏய், என்னடி என்ன யோசனை பண்ணிட்டு நிக்கிற? முதல்ல அங்க கிளம்புற வழிய பாரு. இல்லம்மா, அங்க நான் காவியாவா இருக்கும்போது பாட்டி பொம்மைய பத்தி பேசுறதெல்லாம் நான் பாப்பேன். அவங்க அந்த நிலைமையில இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப யோசிச்சு என்னடி பண்ண முடியும்? இத பாரு, நீ அங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வாய்க்கு தீனி போடுற மாதிரி எதையாவது பண்ணிட்டு வந்து நிக்காத. அந்த வீட்டுக்கு மருமகளா பாட்டிக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நீ அங்கதான் இருக்கணும், புரியுதா? என்னமா நீ? ஷோ, என்னடி உன் பிரச்சனை? இங்க பாருமா, நான் பாட்டிக்காக மட்டும்தான் அங்க போறேன். சும்மா தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டு என்ன கடுப்பேத்தாத. பொடி போக்கத்தவளை. கொஞ்ச நாள் கழிச்சு நானா இப்படி நடந்துகிட்டேன்? ஏமா, நீயாவது எடுத்து சொல்லி புரிய வைக்க கூடாதான்னு கதற போற. பெரியம்மா, டென்ஷன் ஆகாதீங்க. என்ன என்னடி பண்ண சொல்ற? என்ன டென்ஷன் ஆக்குறதுக்குனே கூட ஒருத்தி இருக்காளே, வேற என்ன பண்றது? என்னால யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம், நான் போறேன். இங்க பாருமா, நான் மறுபடியும் சொல்றேன்மா, நான் பாட்டிக்காக மட்டும்தான் அங்க போறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. வீம்பு பிடிச்ச கழுத. மல்லிகா, நீ போய் படிக்கிற வழிய பாரு. சரி. சார், சிஸ்டர், டாக்டர் ஆபரேஷனுக்கான ஏற்பாடுலாம் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட், பிபி, சுகருக்கான டெஸ்ட் எல்லாம் எடுக்க கூட்டிட்டு போகணும். ஆனா அவங்க கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். என்னாச்சு மாமா? பொம்மையோட பிடிவாதத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம்னு தோணுது. சிஸ்டர், நீங்க எத்தனையோ பேஷண்ட பாத்திருப்பீங்க, ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. இப்ப அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியே தீரணும்னா வேற என்ன பண்ண முடியும்? நீங்க அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஏமாத்தி